गुरुभ्यो नमः। हरिः ओम्। गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्चन्वन्नोतिभिः सेदसादनम्। ओं श्री गुरुभ्यो நமः. சபைக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் என் குருநாதர்களுக்கும் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும் என் பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அபிஷேக கிரமங்கள். அதாவது ஆகமத்தில் சொல்லப்பட்ட அபிஷேக வரிசை எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முதல், அபிஷேகம் செய்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய விஷயங்கள். அபிஷேகம் அண்டா சுத்தமாக இருக்க வேண்டும். அபிஷேக நீர் சுத்தமாக இருக்க வேண்டும். பழைய நீரை அபிஷேகத்துக்கு உபயோகிக்கக்கூடாது. அபிஷேக நீரில் வாசன திரவியங்கள் அல்லது சந்தனம், பூ இருக்க வேண்டும். முக்கியமாக சுவாமியை நிர்வஸ்திரமாக அபிஷேகம் செய்யக்கூடாது. இப்பொழுது ஸ்லோகத்தை காண்போம். பிரதமம் கந்த தைலஞ்ச த்விதீயம் பஞ்சகவ்யகம் பிருஷ்டம் திருதீயமித்யுக்தம் சதுராமலகம் பவேத் பஞ்சமம் ரஜனீ ஸ்நானம் ஷஷ்டம் பஞ்சாமிருதம் பவேத் சப்தமம் பயசாஸ்தானம் அஷ்டமம் ததிச்சோக்ஷதே நவமம் கோகிருதஞ்சைவ தசமம் மதுவின்யசேத் ஏகாதசம் சேக்ஷுசாரம் பழம் துவாதசமுக்ஷதே கதலீபனசாம்ரஞ்ச கந்தோதகமதः பரம் தயோதசம் ததா நாளிகேரம் அன்னம் சதுர்தசம் பஞ்சதசம் சுகந்தாம்போ சேஷ்டம் ஸ்னபனம் பவேத். பிரதமம் கந்த தைலஞ்ச, அதாவது முதலாவதாக சந்தனாதி தைலம். திருதீயம் பஞ்சகவ்யகம், அதாவது இரண்டாவதாக பசுவில் இருந்து கிடைக்கும் 5 விதமான பொருட்கள். அது எது என்றால் பால், தயிர், நெய், பசுவின் சாணம் மற்றும் கோமூத்திரம். திருத்தீயம் பிருஷ்டம், அதாவது மூன்றாவதாக மாப்பொடி. சதுர்தசம் ஆமலகம், அதாவது நான்காவதாக நெல்லி. பஞ்சமம் ரஜனி ஸ்நானம், அதாவது 5ஆவதாக மஞ்சப்பொடி. ஷஷ்டமம், அதாவது 6ஆவதாக பஞ்சாமிர்தம். சப்தமம் பயசாஸ்நானம், அதாவது 7ஆவதாக பால். அஷ்டமம் ததி சோக்ஷதே, அதாவது 8ஆவதாக ததி என்றால் தயிர். நவமம் கோகிருதஞ்சைவ, அதாவது 9ஆவதாக கிருதம் என்றால் நெய். தசமம் மது வின்யசேது, அதாவது 10ஆவதாக மது என்றால் தேன். ஏகாதசம் சேக்ஷுசாரம், அதாவது 11ஆவதாக கரும்புச்சாறு. துவாதசம் 12ஆவதாக பழம். திரையோதசம் இளநீர். திரையோதசம் என்றால் அதாவது 13ஆவதாக இளநீர். சதுர்தசம் அப்படின்னு 14ஆவதாக அன்னம். பஞ்சதசம் அப்படின்னா 15ஆவதாக சங்கு. ஷோடசம் அப்படின்னா 16ஆவதாக ஸ்னபனம் பவேது, அதாவது கலசாபிஷேகம். நம்ம சுவாமியை அபிஷேகம் செய்வதால் சுவாமி சுத்தமாக இருக்கிறது என்று நினைப்பது தவறு. அவர் எப்பொழுதும் சுத்தமாக தான் இருக்கிறார்கள். சுவாமியை அபிஷேகம் பண்ணுவதால் நம்ம ஆத்மா சுத்தமாக இருக்கும். நம்ம ஆத்மா மட்டும் இல்லாமல் லோகத்தில் இருக்கும் அனைவரு ஆத்மாவும் சுத்தமாக இருக்கும். பரபிரம்மத்தை அடைவோம். எனவே நான் எதுவும் தவறாக கூறியிருந்தால் சபையில் அமர்ந்திருக்கும் என் குருநாதர்களும் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் பெரியோர்களும் என்னை மன்னித்து திருத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.